தெலுங்கர்களை தவறாக பேசிவிட்டார் என்ற வழக்கில் கஸ்தூரியை ஹைதராபாத் சென்று கைது செய்து வந்திருக்கிறது தமிழக காவல்துறை. இன்றைக்கி நீதிமன்ற காவலில் வைத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தா, சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அர்ஜுன் சம்பத் தலைமையில் இந்து மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கஸ்தூரி அவர்கள் அங்கே பேசிய பேச்சில் தான் தெலுங்கு இன மக்களை, குறிப்பாக தெலுங்கு இன பெண்களை சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிகிறாங்க. அந்த வழக்கில் தான் இப்பொழுது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுக்காக ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலம்லாம் சென்று அங்கே போய் அவரை கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ விசாரணையும் போது கஸ்தூரி அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பேச்சில் எந்த உள்நோக்கமும் கிடையாது, யாருடைய ஒரு தூண்டுதலையும்லாம் நான் இதை மாதிரி எதுவும் நான் பேசவில்லை. ஏற்கனவே இதை போல் நான் பேசி இதே வகையான கருத்துக்களை இங்குள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசிய கருத்தை தான், அதிலேருந்து படித்து தெரிந்த விஷயங்களைத்தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க, எப்பொழுது இந்த பேச்சு சர்ச்சையானதோ அப்பொழுதே கூட அந்த கருத்தை நான் பின்வாங்கிவிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் என் மேலே வழக்கு தொடுத்து என்னை இப்போ கைது செய்கிறீங்கன்னா இப்போ உங்களுடைய அரசியல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப அதற்கு பதிலாக அவர் சொல்லியிருக்கார் விசாரணையில். அதை தவிர இதுக்கு சீமானும் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் அதாவது தமிழர்களை நீங்கள் திராவிடர்கள் என்று சொல்லி நீங்கள் மட்டும் வேறு பேரை சொல்லி ஒரு நாள் கொச்சைப்படுத்தவில்லையா? இப்போ இவரை மட்டும் நீங்கள் போய் ஏன் கைது செய்கிறீங்க? அதுவும் ஒரு பயங்கரவாதி மாதிரி, தீவிரவாதி மாதிரி நீங்கள் போய் இவ்வளோ அவசரமாக அவரை கைது செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சீமானும் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். சரியான கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்குள்ள ஸ்பீச்சில் நான் அதை கேட்டேன். அதாவது அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு அந்த அம்மா விளக்கம் கொடுத்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அது கரெக்டாக அந்த தொழிலை இவ குடும்பத்தோடு சொன்னால் ஏதாவது சர்ச்சையாயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசித்து பேசுகிறேன்னு சொல்லி அது பேசினதும் ஒரு சர்ச்சையாகி விட்டது. இதுதான் அதில் இட்ஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் வந்த பிரச்சனை. இப்போ இது ஒரு பிரச்சனைக்குரிய கருத்து அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று செயலலிதா அம்மாட்ட காசு வாங்கிக்கிட்டு நம்ம வைகோலாம் சேர்த்து அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் வரும்போது அந்த கூட்டணியோடு ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வைகோ பேசும்போது இதே விஷயத்தை பேசினார். ஆனால் அவர் மொழியை டைரெக்டாக சொல்லாமல் கருணாநிதியை பற்றி பேசும்போது, கருணாநிதியை குறிப்பிட்டு பேசிட்டு, உலகத்திலேயே ஆதி மனிதன் காலத்தில் இருந்த தொழில் இன்றைக்கி கூட அந்த தொழிலே சட்டமாக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க நாதஸ்வரமும் வாசிப்பார்கள். இதெல்லாம் இன்றைக்கி வைகோ சொன்னதுங்க. அன்னைக்கு வைகோ இதை பேசும்போது பின்னாடி பாலகிருஷ்ணன் கக்கன்னு சிரித்தார். அது பக்கத்தில் ரவிக்குமாரும் இருந்து சிரிச்சாங்க. இவெல்லாம் இன்றைக்கி 3 பேருமே இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் தானே இருக்காங்க. அப்போ அந்த வைகோ மேலே இன்றைக்கி ஏங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ அவர் தெலுங்கர் என்று டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக தான் சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கி கருணாநிதினு பேர் சொன்னார்ல. அப்போ இந்த தொழிலோடு கருணாநிதியை இணைச்சா தப்பு இல்லை, தெலுங்கர் என்று இணைத்தால் தப்புன்னு திமுக அரசாங்கம் நினைக்குதான். அதுதான் பாலிமர் டிவியெல்லாம் சேர்த்து வேற இன்றைக்கி வைகோ பேசினார். நீங்கள் சொன்ன கருத்து தானே, ஈரோட்டில் இளங்கோவன் தான் நிற்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதுக்குனங்க தான் நானே நின்னேன்னாரு. யார்? இளங்கோவன் சொன்னார். அவர் ஊதுவார், ஊதி பெருசாக்குவார், ஊதி இதெல்லாம் இன்றைக்கி சொன்னது யார்? இளங்கோவன். அப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ அவரோட சொல்லிக்கிட்டு இருக்கல, அன்றைக்கி அவர் மேலே இந்த வழக்கு ஏன் பதியலை? நீங்கள் பதிஞ்சிருக்கணும்ல நிச்சயமாக. அப்போது கஸ்தூரி சொன்னால் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்டில் அந்த குடும்பம் நெல்லு ஓங்கோல்னு சொல்கிறதுக்கு பதில் தெலுங்கர்னு அந்த அம்மா சொல்லிடுச்சா தான் அதில் நடந்த ஒரு இது. இந்த கருத்தை தனியாக ஊரில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிய. 21வது பக்கத்தில் ஈவே ராமசாமி நாயக்கம் ஒட்டுமொத்த திமுகவே இப்படித்தானே சொல்லியிருக்க. அப்படி அப்போ அந்த ராமசாமி நாயக்கனுக்கு செலவு வைக்கலாமா? கஸ்தூரி ஜெயிலுக்கு போகணுமா? என்னங்க நியாயம்? சரி, இவ்வளவு தூரம் தமிழ்நாடு போலீஸ் வேகமாக வேலை செய்து கேடுகட்ட தமிழன், சங்க இலக்கியத்தை கொடுத்தவன் பிச்சைக்காரன்னு பேசின ராமசாமி நாயக்கனுக்கு எப்படி நீ தமிழ்நாட்டில் செலவழிக்கலாம்? அப்போ தெலுங்கனை பற்றி இந்த அம்மா தப்பாக பேசினதுக்கு ஜெயிலாம், தமிழை டெய்லி தப்பாக பேசின ஈவே ராமசாமி நாயக்கனுக்கு மேலே என்னையே அந்த தமிழ்நாட்டில் அந்த ஆளுக்கு மட்டும் எப்படி நீ செலவழிக்கலாம்? சிலையெல்லாம் இடிக்கலையே சொல்லி நியாயத்துக்கு
இந்த லாஜிக்கை நம்ம அங்கே அப்ளை பண்ணுறோம்னா சரி அம்புட்டு பிராமணனுக்கு வெட்கொள்ளணும் அப்படின்னு ராஜீவ்காந்தின்னு உங்கள் கட்சியில் இருந்தால் ஒருத்தன் பேசுனா உங்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு வேற என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும்னு ஒருத்தன் பேசினாங்க. இதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக சனாதன தர்மம்னு சொன்னால் தெலுங்கு, கன்னட, இந்திக்காரன், தமிழன் உட்பட எல்லா இந்துக்களும் சனாதன தர்மம் எப்படி ஒழிக்கணும் இப்படி மலேரியா டெங்கு கொசு ஒழிக்கிற மாதிரி அவன் மேலே இதுவரை என்ன கேச போட்டிய? துணை முதல்வரெல்லாம் ஆக்கி தொலைச்சிருக்கிய. ஆமாம். அப்ப தமிழனை ஒழிக்கணும்னு சொன்னால் துணை முதல்வர் ஆகலாம், தெலுங்கனையும் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சனாதன இந்து தெலுங்குன்னு தன்னை சனாதன தர்மம் சொல்லிக்கிறாங்க. கன்னட யாரெல்லாம் இந்த நாட்டில் இந்த தேசத்தின் மதங்கள்னா எல்லாருமே சனாதனம் தான். இந்த தேசத்தில் இருக்கிற அனைவரையும் ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள் ஆகலாமா? தெலுங்கு மட்டும் சொல்லக்கூடிய ஆளுக்கு ஜெயிலுக்கு போனோம்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏன் இதுவரை உதயநிதி நீங்கள் அரெஸ்ட் பண்ணல? ரெண்டாவது சீமான் சொன்ன மாதிரி ஏதோ இப்போ இந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஏதோ பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி எங்கள் உள்ள அம்புட்டு போலீஸும் கிளம்பி அங்கே போயிட்டாகலாம். எங்கள் தெலுங்கானா இவ்வளவு தூரம் செயல்படக்கூடிய போலீஸ் இந்த விஜய் ஏதோ ஒரு மாநாடு நடத்தினா அப்படி இந்த விக்கிரவாண்டியில் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு அந்த மாநாட்டுக்கு முதல்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஏன்டா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு இம்பிட்டு போலீஸ்காரங்க அங்கே போகும்போது இங்கே முடியாது அவங்களால? ஏன் முடியாது? அதேமாரி அந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு பையன் நானே ஸ்டேஷனுக்கு வரேன் ஏன் சொல்ல பிடிக்கிறதுக்குங்கிறது 209 போலீஸ்காரன் போய் நின்றானா எங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு. அதே நேரத்தில் டெங்கு மலேரியா கொசு இவனெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னவனுக்கு 209 போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிறானா? இது என்னையா இது நியாயம் இந்த நாட்டில்? இதுக்கிடையில் இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா சம்மன்ஸ் அனுப்பிச்சு கோர்ட்டில் ஆஜராகணும். யாருக்கு? நம்ம ஆர்பிவிஎஸ் மணியஞ்சி அவர்களுக்கு இன்றைக்கி ஆஜராக வேண்டும். இவ்வளவு துரிதமாக வழக்கு நடக்குது பற்றியெல்லாம். ஆமாம். அவர் என்ன தப்பாக பேசிவிட்டார்? அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு தான் சில விஷயங்களே தவிர இவர் சொன்ன இதே கருத்தை பட்டியலின அமைப்புகளில் உள்ள எத்தனை பேர் பேசியிருக்காங்க. இந்த சட்டத்தை வரையும் கமிட்டியில் தான் அம்பேத்கர் இருந்தார், ஆனால் இது அம்பேத்கரின் சட்டம் அல்ல. அன்று நாடு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது பிளவு கூடாது என்பதற்காக அவர் செய்தார்னு எத்தனை பட்டியலின தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாகத்தான் இருந்தார், ஆனால் இது அவரது சட்டம் அல்ல. நீங்கள் அதனோட தெருவுக்கு தெருவாக பேசினீங்க. இந்த விஷயத்தை தன்னோட ஆர்பிஎஸ் மணியஞ்சி சொன்னார். இதே அதே ஸ்பீச்சில் அவர் பேசுகிறார். என்னடா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வேங்கவாசலில் பட்டியலினத்தவர் இருக்கக்கூடிய இடத்துல டேங்கில் ஏறி பேண்டிருக்கானடா, இது தானடா உன் ஈன புத்தி அப்படின்னு சொல்லி ஆதிக்க ஜாதியினர் அவர் சாடின மாதிரி எவனா ஒருத்தன் சாடினீங்களாடா. இன்றைக்கி வரை 2 வருஷம் ஆச்சு, ஒரு வயலும் உன்னால் பிடிக்க முடியலையே. இருக்கிற போலீஸ்காரங்க அம்பிட்டு பேரையும் பியை பரிசோதிக்க விட்டுச்சு. செய்தாங்களா இல்லையா? செய்தார்கள். அப்புறம் ஊரில் அம்பிட்டு பியும் பரிசோதிச்சு இது அவன் பி இல்லை. போலீஸுக்குள்ள வேலையை பாருங்கள். நீ இப்படி சமூக நீதியை பற்றி நீ செய்தவன் கண்டித்த அவரை அந்த சமுதாயத்துக்கு எதிராக பேசினான்னு கேஸை போட்டு அந்த பெரிய மனுஷனை கொண்டு ஜெயிலில் கொண்டு வச்சு இன்றைக்கி இவர் அப்படி பண்ணுறிய அயோக்கியத்தனமா இல்லை இது? அவர் சொன்ன விஷயத்தில் ஒன்றாவது ஃபேக்சுவலி இன்கரெக்டா? அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா இன்றைக்கி கஸ்தூரி அவர்கள் வழக்கிலையும் அந்த அம்மா இதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்டா இதையும் கூட மட்டமாக நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்ன ஆர்எஸ் பாரதி இன்னும் நடமாடிக்கிட்டு தானே இருக்காரு. தீண்டத்தகாதவர்களான்னு கேட்டால் நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களான்னு கேட்டால் மாறன் இன்னும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காவல்துறை என்பது இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா இல்லைன்னா கோபாலபுரம் தண்டனை சட்டம்னு ஏதாவது தனியாக எழுதி அதன் அடிப்படையில் செயல்படுகிறதாங்கிற கேள்வி தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு ஜால்ரா போட்டு நம்ம இன்னைக்கு பொழப்பு நடத்துகிறோம். இந்த காலம் மாறி
இதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாய், மோடி இந்த மாதிரியெல்லாம் நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு. என் பிரார்த்தனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் இந்த தேசத்துக்கு வரணும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் அங்கேருந்து இவங்க இங்கே அனுப்பக்கூடியது. திருப்பி இவங்களை அவ்வளோ பேர் சென்ட்ரல் டெபுட்டேஷன் வாங்கி லடாக்கில் ஒரு நம்ம ஊரில் வந்து இந்த மண்டபம் கேம்புன்னு ஒன்று, இவங்க இங்கேருந்து உள்ள பெரிய ஆஃபீஸரெல்லாம் பனிஷ்மெண்ட்டு மாதிரி தள்ளுற இடம் அதான். இந்த மாதிரி எங்கேயாவது ரெஃப்யூஜி கேம்ப்பு இல்லைன்னா அங்கே உள்ள அந்த பார்டரில் இருக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி 8-10 கேம்ப்பை பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 ஆஃபீஸருக்குங்கிறது அங்கே வந்த டெபுட்டேஷன் வாங்கி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் போஸ்டிங் போட்டால் இவர்கள் சட்டத்துக்கு பயந்து வேலை செய்வார்கள். நீ கட்சிக்காக வேலை செய்யக்கூடியதுக்கு அதுக்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸுங்கணும், இன்பநிதி போலீஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஐபிஎஸ்ஸுக்கு இன்பநிதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு ஏன் அரசாங்கத்துக்குள்ள செலவில் எதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸு? திமுக எல்லோரும் பேசாமல் அறிவாலயத்தில் ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட வேண்டியதுன்னு. எதுக்குங்கிறது செக்ரட்டேரியட்லேயும் டிஜிபி ஆஃபீஸ்லேயும் உட்காந்துக்கிட்டு. அதனால் இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய போக்கு என்பது தமிழகத்தில் பெருகிவிட்டது. எமர்ஜென்சி காலம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ எமர்ஜென்சி எப்படி இருக்குன்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா தெரியுது. அதனால தான் காங்கிரஸ் திமுக நல்ல கூட்டணி, நாங்கள் மத்தியில் எமர்ஜென்சி கொண்டு வந்தால் நாங்கள் மாநிலத்தில் எமர்ஜென்சியை நடத்தி வருகிறோம், சொல்லாமலே நடத்தி வருகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணி கூட அதனால தான் ஏற்பட்டிருக்குமோங்கக்கூடிய சந்தேகம் வந்துருக்கு. அதனால் இன்று கஸ்தூரி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கைது செய்து இது பண்ணக்கூடியதுங்கக்கூடியது ஒரு திட்டமிட்ட டார்ச்சர். ஏன்னா அவங்க தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் எதிரானங்கிறதுல திமுக என்ற அயோக்கியத்தனத்தை சுட்டிக்காட்டி வருகிறார்கள். சுட்டிக்காட்டி வருவதனால் இன்று வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இது செய்யப்பட்டிருக்கிறது. இது 100க்கு 100 பழிவாங்கும் நடவடிக்கையே. இதற்கும் ஹிந்து சமுதாயம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்துக்களுக்காக வாய் திறந்து பேசுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற நிலை உருவாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஆனால் எனக்கு அது ஒரு தற்காலிகம்தான். ஏன்னா எனக்கு இதில் இப்படின்னு பலர் என்கிட்ட அந்த அபிப்பிராயம் சொல்கிறாங்க, இப்படி வந்து நம்ம எல்லாரையும் இது ஒன்றா யாரும் வரமாட்டாங்களோன்னு. எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை வித்தியாசமான நம்பிக்கை. எவ்வளவு தூரம் நீ ஹிந்துக்களை பின்னாடி தள்ளுறையோ அதையும் கூட 50 பங்கு வேகத்தோடு ஹிந்து சமுதாயம் திருப்பி வரும். அதனால் இந்த கைதுக்கு ரெப்பர்கர்ஷனும் அந்த மாதிரி ஓட்டாலும் சரி, தெருமுனைகளில் நடத்தப்படக்கூடிய பிரச்சாரங்களிலும் சரி, திமுக என்பதை ஓடவிடக்கூடிய ஒரு நிலையை ஹிந்துக்கள் தமிழகத்தில் ஏற்படுத்துவது தான் இந்த மாதிரியான திட்டமிட்ட பழிவாங்கலுக்கான சரியான எதிர் நடவடிக்கையாக இருக்கும் நான் நினைக்கிறேன்.